விஜய் அண்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கரூருக்கு போயிருக்காரு. கரூர்ல போயிட்டு உதவிகள் நிறைய பார்த்தனா செஞ்சிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்க கருத்து என்ன? உதவி செய்வது நல்லது தானே. ஆனா சில விஷயங்கள்ல வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அங்க இறந்து போன எல்லாருக்கும் அரசு வேலை என்பது ஒரு மிகப்பெரிய மாறுபட்ட கருத்துக்களை ஏற்படுத்திடும் நாளைக்கு. அதனால அது தவறான விஷயம் தான். மற்றபடி சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ உதவி வழங்குவதோ இல்லை சில திட்டங்கள் கூட அறிவிச்சிருக்காரு. லஞ்ச லாவண்யங்களை அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. இல்ல தொடர்ந்து பார்த்தோன்னா திமுக விமர்சனம் திருட்டு திமுக சொல்றது. அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுறது வேற, எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுறது நாகரிகமா இருக்கா? இல்ல அது நாகரிகமாட்டா முதிர்ச்சியற்ற தன்மை தான் அது. என்ன கேட்டா அனுபவம் பத்தாது இல்ல. அரசியல் அனுபவம் கம்மியா இருக்குது. அதனால வருங்காலத்துல அவர் அதை திருத்திக்குவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ வந்து தொடர்ந்து திருட்டு திமுகன்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு இன்னமும் பார்த்தனாக்கா அவர் அதை மட்டும் சொல்லல, ஏடிஎம்கே சேர்த்தே சொல்றாரு. நான் ரெண்டுத்தையுமே சொல்றாரு. அவருக்கு ரெண்டுத்தையும் டார்கெட் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவர் ரெண்டு பேரும் டார்கெட் பண்றவரு, அதிமுக டார்கெட் பண்றவரு, அதிமுக வரக்கூடிய மந்திரிகள் எம்எல்ஏங்களை மட்டும் எடுத்திருக்கிறாரு. ஆமா, நம்ம கிட்ட வந்தா திருத்திடலான்ற ஒரு நம்பிக்கை தான். ஸ்கூல் குழந்தைங்களை அவங்கள திருத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ மந்திரிகளை இருந்திருக்காங்க, அதுல ஊழல் பண்ண இருக்காங்க. சோ ஒரு மாற்றம் நினைக்கிறாரு. ஆனா அங்கிருந்து வரும்போது இது மாற்றங்கள் இல்லாத போயிடுது இல்லையா? இருக்கலாம். ஆனாக்கா அவங்க வந்தவங்களுக்கு யாருக்கும் அரசு பதவியோ இல்ல மந்திரி பதவியோ தரல இல்ல இன்னும். அப்படி தரும்போது அதை வந்து நம்ம விமர்சிக்க வேண்டியது வரும். ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப திமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, ஏம்பா நாங்க வந்து தோத்துட்டோம், பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுல இருக்கிறோம், சில பேர் சட்டசபையோட உள்ள போறோம், உறுப்பினரா இருக்கோம், நாங்க ஆட்சியிலே இல்ல, ஆனா இருந்தாலும் எங்களை எதுக்கு போராட்டத்துல விமர்சனம் பண்ணி கொண்டு இருக்காங்க? இல்ல திமுக விமர்சனம் பண்ணுது இல்ல. அப்ப எதிர்வினை ஆற்றதா செய்வாங்க. அது ஒண்ணு தவிர்க்க முடியாத விஷயம் தானே அரசியல்ல. ஓகேண்ணா. அங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்க போயிட்டு திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க போய் கரூர் போனது வேற விஷயம். ஆனா அங்க போய் திமுக விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்க வராங்க மக்கள். கரெக்ட். அரசியல்வாதிகள் எப்பயுமே அரசியல் தானே பேசுவாங்க. அவர் அரசியல்வாதி ஆயிட்டாருல்ல. அவர் முன்ன வேற ஏதாவது பேசிருக்கலாம். இப்ப அரசியல்வாதி அவருக்கு ஆப்னட்டா இருக்கிறது திமுக தானே. அதனால திமுக பத்தி பேசதான் செய்வாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இது வந்து அதே மாதிரி உதயநிதி அண்ணாவும் எங்க கல்யாணம் பண்ற இடத்துல கூட மாப்பிள்ளை பொண்ணு அங்க தாளித்து கொடுக்குற இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா விஜய் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்காரு. இது வந்து அரசியல் காலம் எப்படி இருக்கு? இப்படிதான். இப்ப இதேதான். அவரும் ஒரு அரசியல்வாதி, எதிர்கட்சி தலைவர். அவர் அதை பத்தி பேசுவாரு. எப்பயுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி குறை சொல்வது என்பது ஒன்னும் தவிர்க்க முடியாத விஷயம் தானே. இல்ல அது போற கல்யாணத்தெல்லாம் போயிட்டு பேச வேண்டியது சூழ்நிலை இருக்கு இல்லையா? இல்ல நீங்க கடந்த கால வரலாற்றை பாத்தீங்கன்னாக்கா டீ கடையில கூட பேசியிருக்காங்க. கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. பெரியார்லாம் ஒரு தடவை போயிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்காரு. அது போல நிகழ்வுகள் அண்ணாதுரை, கலைஞர் எல்லாருமே திருமண விழாவுக்கு அவங்க போறதே எதுக்காக? தங்களுடைய இதுவை சொல்லுவதற்காக தான். அவருடைய ஐடியாலஜி அதுபடியே ஒன்னும் இது தப்பு இல்லை. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் தான். விஜய் போனாரு, இப்ப கரூர்ல அரசியல் பேசினாருன்னு கேக்குறீங்க. அதுவும் நியாயம் தானே. அவர் வந்து ஒரு எதிர்கட்சியை பத்தி அவர் இது பண்றாரு. எதிர்கட்சி அவங்க மேல குறை சொல்றாங்க, அவருக்கு பதில் சொல்றாரு அவர். மற்றபடி ஒண்ணு இல்லை. சட்டசபையில நான் அதாவது விஜய் நான் சொல்றாரு, நான் பேசுங்க சொல்றீங்க, நான் பேசினா சட்டசபையில விட்டு தெரிச்சு ஓடிடுறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. இல்ல அது வெளிநடப்பு என்பது சாதாரண ஜனநாயக கடமை. அது சில சமயம் தவறான கருத்துக்கள் சொல்லும் போது வெளிநடப்பு செய்வாங்க. இவங்க மட்டும் இல்ல, கடந்த காலத்துல அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருக்குது திமுக பீரியட்ல. அதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு தான். அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஓடுறாங்க கேடுறாங்க எல்லாம் பேசக்கூடாது. வெளிநடப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஒரு நாகரிகமா இருந்திருக்கும். அவ்வளவுதான்.